பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் தவிச்சிட்டு வராங்க. இப்போது பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையை கிட்டத்தட்ட 4 முறை ஏற்றி இருக்குது மத்திய அரசு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி குறைக்கிறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்கிறதுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்தது முடியவில்லை. போர் தொடங்கியதிலிருந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தவில்லை. அதை தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்களே அந்த கூடுதல் விலையை சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு சொல்லி இருக்கும் என்று நினைக்கிறேன், மத்திய அரசு. அதன் காரணமாக ஒரு 2 மாதங்களாக அவர்கள் ஏற்றவில்லை. கச்சா எண்ணெய் விலை $70 105, 110, $120 வரைக்கும் போயிருக்கிறது. இந்தியாவுக்கு தேவைப்படுகிற பெரும்பாலான, அதாவது 88% பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு நமக்கு வெளியிலிருந்து வர வேண்டியதா இருக்கு. கப்பல் போக்குவரத்திற்கும் நாட்கள் ஆகின்றன. இப்போ முன்போல எளிமையாக வர முடியல. அதன் காரணமாக அதை கொண்டு வர்ற கட்டணமும் அதிகமா இருக்கு, டாலர் விலையும் அதிகமாயிருச்சு. ஆனாலும் கூட இதை சமாளித்து விலை ஏற்றாமல் வைத்திருந்தார்கள். இப்போது செய்து கொண்டிருப்பதை இவர்கள் முன்கூட்டியே 50 காசு $1 என்று ஏற்றியிருந்தால் சுமை கொஞ்சம் பரவலாக்கப்பட்டிருக்கும். அதனால சிரமம் தெரிந்திருக்காது. இப்போதும் கூட அவர்கள் தொடர்ந்து $5, $10 என்று ஒரேடியாக ஏற்றாமல் மெல்ல மெல்ல ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஏற்றினாலும் இப்போதைக்கு $5 அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இது விலைவாசியில ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உலகம் மொத்தமும் இந்த பாதிப்புக்குள்ளாகி பல நாடுகளில் ஏற்கனவே அவர்கள் விலையை உயர்த்தி விட்டார்கள். நாம் கொஞ்சம் தாமதமாக செய்திருக்கிறோம். பலருக்கு பல பிரச்சனைகளை இந்த போர் உண்டாக்கி இருக்கிறது. பல நாடுகளில் மக்கள் சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நாம் இதுவரை அந்த போரினுடைய தாக்கங்களிலிருந்து தப்பித்திருக்கிறோம். இப்பொழுது அது ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு நிச்சயமாக சிரமம் தரக்கூடிய ஒன்று. இன்னும் கூட இது உயர்வதற்கான ஒரு ஆபத்து தான் இருக்கிறது. இதோடு இது முடியாது என்பது போலதான் தெரிகிறது. இந்த போர் உடனே நிறுத்தப்பட்டால் கூட அதனுடைய ஆஃப்டர் மேத் என்று சொல்லுகிற பின்விளைவுகள், மீண்டும் கட்டமைப்புகளை உடைத்து விட்டார்கள், அதெல்லாம் சரியாவதற்கு இன்னும் நாட்கள் ஆகும். அதனால இது ஒரு மோசமான காலகட்டம். இப்போது வந்திருக்கிற உயர்வு என்பது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறது, ஒரேடியாக வரவில்லை. அதனால இது அச்சப்பட்டதுதான், எதிர்பார்த்ததுன்னு சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சோமவள்ளியப்பன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.